ஆன்லைன்ல வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம். ஆன்லைன்ல வாய்ஸ் கேக்குதா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, நம்ம நேத்து என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல? நேத்து வந்து நம்ம வந்து ரூட் ஃபைண்டிங், அப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஐட்ரேஷன், அதுக்கப்புறமா அதுல ப்ரொசீட் பண்ணி மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி வந்து நம்ம இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ், பேக்வர்ட் டிஃபரன்ஸ், டிவைடட் டிஃபரன்ஸ், லெக்ராஞ்சி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓடியில ப்ராப்ளம் சால்வ் பண்றது. ஓடியில வந்து யூலர், இம்ப்ரூவ்ட் யூலர், மாடிஃபைடு யூலர், அதுக்கப்புறமா ரங்கி குட்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணும்போது இன்டகிரேஷன்ல வந்து ட்ரெபிசாய்டு, மிட் பாயிண்ட் ரூல், ட்ரெபிசாய்டல் ரூல், சைன்சன் 1/3, சைன்சன் 3/8, இதெல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். அப்புறம் அதோட எரர் பவுண்ட பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இதுதான் நான் மொத்தமா கவர் பண்ண போறேன். இப்போ இதுல நான் ஸ்டார்ட் பண்ண போறது வந்து ஓகே, இன்டர்போலேட்ஸ்னா என்னப்பா ஆன்லைன்ல? ஏன்னா இன்டர்போலேட்ஸ்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஆன்லைன்ல வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம். இன்டர்போலேட்ஸ்னா என்ன? சரி, ஓகே, நானே ப்ரொசீட் பண்றேன். எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் f of x ல இருந்திருக்கும். ஓகே, உங்க எல்லாருக்குமே வந்து வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் தெரியுமா? வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் என்ன ஸ்டேட் பண்ணுது ஆன்லைன்ல? நோ மேம், தெரியாது மேம். ஓகே, நான் அதுல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்டர்போலேட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே வந்து வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் தான். ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து ஏதோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் சொல்லும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப சைன் ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளால இத வந்து ஏதோ ஒரு பாலினாமியல், சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியல் யூஸ் பண்ணி அந்த சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியலுக்கு sin x வந்து லிமிட்டா வர மாதிரி நம்மளால ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ஓகே, எஸ் மேம். நான் இது ஒரு க்ளோஸ் இன்டர்வல், ஒரு கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். டேலர் சூப்பர் குட். எப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சு கான்ஸ்டன்ட் மட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல், செகண்ட் டிகிரி பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்தாலும் அதுவுமே உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஆகும். ஓகேவா? அதுவுமே ஃபைன். அதுதான் வந்து வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் சொல்லும். எப்படின்னா இந்த கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணுவேன். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்டோட அவுட்புட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்டோட அவுட்புட் தெரியும். அப்ப இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் அவுட்புட் தெரியும். அப்ப இந்த எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து இந்த இத வந்து இன்டர்பிரேட் பண்ண மாதிரி என்னால பாலினாமியல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பிக்க போறதுதான் இந்த இன்டர்பிரேஷன். ஓகேவா? இந்த போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னா என்னென்ன ஃபார்முலா சொல்லுவீங்க? லெக்ராஞ்சி இன்டர்போலேஷன். லெக்ராஞ்சி இன்டர்போலேஷன். வேற? ஹெர்மைட். ஆக்சுவலி இந்த வந்து இன்புட் அவுட்புட் கொடுக்கும்போது ஹெர்மைட் யூஸ் பண்ண முடியுமா? ஹெர்மைட்டுக்கு இன்னும் அடிஷனலா என்ன வேணும்? ஹெர்மைட்டுக்கு அதோட டெரிவேட்டிவும் சேர்த்து கொடுத்ததுனால உங்களால ஹெர்மைட் யூஸ் பண்ண முடியும். இன்புட் அவுட்புட் மட்டும் கொடுத்திருந்தாங்களா உங்களால வந்து லெக்ராஞ்ச் யூஸ் பண்ண முடியும், நியூட்டன் ஃபார்வர்ட் யூஸ் பண்ண முடியும், நியூட்டன் பேக்வர்ட் யூஸ் பண்ண முடியும், டிவைடட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா?
இப்போ நான் புதுசா கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபார்முலா இன்டர்பிரேட் பண்ணுவேன். டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. நீங்க புதுசா இருக்கீங்க எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸில ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலா எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுமா? இன்டர்செக்ட் ஆகும்போது காமனா வருமா? பண்ணும்போது காமனா வருமா? அப்ப இன்டர்போலேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இன்டர்செக்ட் அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்போலேட்ஸ். ஓகேவா? ஆன்லைன்ல இப்போ நான் ஃபார்வர்ட் பேக்வர்டுக்கு ஃபார்முலா எல்லாம் எழுதி போடுறேன். எஸ் மேம்.